இரண்டாவதாக வேகமாக கடந்து செல்லுகிறேன். 24ஆம் வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். போதும். இரண்டாவதாக இந்த சந்தோஷம் நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல, இது நாம் எடுக்கும் ஒரு முடிவு. மேபி நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் சரியாக விளங்காமல் இருக்கலாம், நான் விளக்கி சொல்லுகிறேன். இரண்டாவதாக, முதலாவது நான் சொன்ன சந்தோஷம் வழக்கமாய் ஜெபிக்கிற பழக்கத்தின் அடிப்படையில் வருகிறது. இரண்டாவது, இந்த சந்தோஷம் தேவன் தருகிற இந்த சந்தோஷம் நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல, நாம் எடுக்கக்கூடிய முடிவு. இது நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். எப்படி பாஸ்டர், சந்தோஷம் என்பது ஏதாவது நடக்கும் போது தானே சந்தோஷம் வரும், இது எப்படி நான் எடுக்கக்கூடிய முடிவாக அது எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வி நமக்கு இருக்கலாம். அப்படிதானே? நிறைய நேரத்தில் நம்ம அப்படி யோசிக்கிறதும் இல்லை. ஆனால் வேதம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறதுனா, இந்த சந்தோஷம் என்பது ஒரு உணர்ச்சி, தானாக வருகிற உணர்ச்சி அல்ல. இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் டிசிஷன். நீ எடுக்கிற முடிவு தான். பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இட் இஸ் a கமாண்ட். அப்படிதானே? இது ஒரு கட்டளையாக சொல்லுகிறார். நீங்க எல்லா சூழ்நிலையும் நல்லா இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொன்னாரா? இல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அப்புறம் rejoice in the Lord always. இட்ஸ் a command. நமக்கு ஒரு எப்படி நீ உன்னுடைய எதிரியை மன்னிக்கணும்னு சொல்றாரோ, நீ எல்லா இடத்துல அன்பா இருக்கணும்னு சொல்றாரோ, கொலை செய்யாது இருப்பான்னு சொல்றாரோ, அதே போல எப்போதும் சந்தோஷமா இரு என்பது அதே போல ஒரு கமாண்ட். இட் இஸ் நாட் a feeling based on the circumstances. நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து நமக்கு வருகிற உணர்வு அல்ல சந்தோஷம். இட் இஸ் a decision we take. நாம் எடுக்கக்கூடிய முடிவு. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுலுக்கும் சீலாவுக்கும் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பதற்கான 1000 காரணங்கள் இந்த இடத்தில் இருக்கிறது. அப்படித்தானே? 1000 காரணங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவரை அவர்கள் துதிக்காமல் இருப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. வெளியவனை கூட்டிட்டு போங்க, அவனை தம்பி. ஆனால் பவுலும் சீலாவோ எந்த இடத்திலேயும் என்ன பண்ணல அப்படின்னா, ஒரு இடத்தில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணவோ யாரையும் வெறுப்பாக பேசவோ எதுவுமே செய்யல. 2 பேர் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், தேவனை துதிக்கிறார்கள். பரவாயில்ல, உங்க கவனம் இல்லை, இங்க வரட்டும். அப்போ நம்ம குறை சொல்வதற்கும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் 1000 காரணம் இருக்கிறது. பவுலுக்கும் ஷீலாவுக்கும் இருந்துச்சு. நாங்க எந்த தவறும் பண்ணல, எங்களை தண்டிச்சிட்டாங்க, எதற்கு இத்தனை அடிகள், எதற்கு இத்தனை அவமானங்கள், இந்த சிறைச்சாலை எதற்கு, பழி சொன்ன ஜனங்கள், அந்த பெண்ணுக்கு நல்லது தானே பண்ண, ஏன் இந்த சூழ்நிலை, ஆண்டவருடைய ஊழியத்தை தானே செய்த, ஏன் இந்த நிலைமை என்று கேள்வி கேட்பதற்கு குறை செல்வதற்கும் 1000 காரணங்கள் இருந்தது பவுலுக்கு சீலாவுக்கு. ஆனா அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நாங்க இப்பொழுது குறை சொல்ல போவதில்லை, நாங்கள் இப்போது புலம்ப போவதில்லை, மாறாக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்து பேசிக்கொண்டே இருந்து அநேக நேரத்தில் தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சிலர் எப்போதுமே சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். எஸ், உண்மைதான், சூழ்நிலை அப்படி இருப்பது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. சூழ்நிலைகள் நமக்கு ஏற்றார் போர் இல்லை. பவுலுக்கும் சீலாவுக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனால் எதை பேசுகிறோம் என்பது நம்முடைய கைதான். இட்ஸ் a choice, இட்ஸ் a decision we take. அவங்க 2 பேரும் குறை சொல்லியும் புலம்பிருக்கலாம் ஆண்டவரிடத்துல. அப்படிதானே? ஆண்டவரே, ஏன்பா இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு கஷ்டம், குறை சொல்லி பாட்டு பாடிருக்கலாம், யார் என்னை கைவிட்டாலும் பாடிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பாடலையே. ஏன்னா ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள், புலம்பி பாடவில்லை. அப்போ அந்த சந்தோஷம் என்பது இட் இஸ் அவர் டிசிஷன். ஆபகு சொல்லுகிறாரு 3
17 வாசிங்க. ஆபோக் 3:17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபகுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய சந்தோஷமோ என்னுடைய களி கூறுதலோ என்னை சுற்றி நடக்கக்கூடியதை பொறுத்து அல்ல. புதிய ஏற்பாட்டில் அல்ல, பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் தெளிவாக கூறிவிட்டார். என்ன சொல்றாரு? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அதுக்கு முந்தின வசனத்தை போடுங்க. ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், இதெல்லாம் என்ன சொல்றாரு? வேலை போயிருச்சு, வருமானம் போயிருச்சு, என்னுடைய சொத்துக்கள் இல்லை. ஆட்டு மந்தைங்கிறது அவருடைய சொத்து, தொழுவத்தில் மாடு என்பது அவருடைய சொத்து, இது எல்லாமே இல்லாமல் போயிருச்சு. அப்போ ஆனா ஆபகு சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் இதை பொறுத்தது அல்ல. என்னை சுற்றி இடத்தில் என்ன இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, இதுவல்ல என்னுடைய சந்தோஷத்தை தீர்மானிப்பது. நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன், இது நான் எடுக்கும் தீர்மானம். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சற்று கடினமான ஒன்றுதான், நடைமுறை வாழ்க்கையில் யோசிக்கும் பொழுது சற்று கடினமான ஒன்றுதான். ஆனால் அது நம்முடைய கையில் தான் இருக்குது. உள்ளான மனுஷனை கட்டுவதற்கு சூழ்நிலைகளால் முடியாது. சுற்றி உள்ள எல்லா சூழ்நிலைகளும் உங்களுடைய மாம்சத்தை கட்டலாம். பவுலையும் சீலாவையும் கைகளை கால்களை கட்டினார்கள், அவருடைய உள்ளான மனுஷனை என்ன பண்ண முடியல, அவங்களால கட்ட முடியல. Nobody can bound your inner man, your spiritual man. உங்க உள்ளான மனுஷனை சூழ்நிலைகளோ பணமோ உறவுகளோ நீங்க எதிர்பார்க்கிற சூழ்நிலைகளோ எதுவும் உங்களுடைய உள்ளான மனுஷனை கட்ட முடியாது. உங்களை புறம்பான மாம்சத்தை சிந்தையை கட்டலாம், ஆனா உள்ளான மனுஷர்கள் நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களுடைய சந்தோஷம். நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது என்று தெரியவில்லை. பவுலி சீலாவை கைகால் கட்டப்பட்டிருந்தது, அவருடைய நாவுகள் கட்டப்படவில்லை, உள்ளான மனுஷன் கட்டப்படவில்லை. அவங்க சொன்னாங்க, என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கலாம், என்னால எழும்பி போக முடியாம இருக்கலாம், இப்படி கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், வலியின் மத்தியில் இருக்கலாம், ஏமாற்றத்தின் மத்தியில் இருக்கலாம், பழி சொல்லின் மத்தியில் இருக்கலாம், இதெல்லாம் என்னுடைய வெளிப்புறத்தில் என்னை கட்டி இருக்கலாம். உள்ளான மனுஷன் இருக்கக்கூடிய சந்தோஷம் இட்ஸ் பேஸ்ட் ஆன் மை செல்ஃப், என்னை பொறுத்து இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? என்னுடைய சந்தோஷம் கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். இது நான் எடுக்கும் தீர்மானம், என்னுடைய சூழ்நிலையை பொறுத்தது அல்ல. ஏனென்றால் சூழ்நிலையை பொறுத்து உங்களுக்கு சந்தோஷம் வருகிறது என்றால் தேவன் அதை ஆவியின் கனியாக கொடுத்திருக்க மாட்டார். கலாத்தியர் 5:20 வாசிக்கும் போது சொல்றாரு, ஆவியின் கனியோ, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் தெரியும்னு. அன்பு, தயவு, நற்குணம், இச்சை அடக்கம். பரவாயில்ல, தெரியாதவங்களாம் படிச்சிடணும். அப்போ ஆரம்பமே எதுல ஆரம்பிக்கிறாரு? அன்பு. அன்பு சூழ்நிலையை பொறுத்ததா அல்லது தேவன் தருகிறதா? சூழ்நிலையை பொறுத்து இருக்குது, ஆனா அது நிரந்தரமான அன்பு அல்ல. நான் நல்லா பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்பு செலுத்துவீங்க. நான் நல்லா பேசல, உங்களுக்கு எதிராக செயல்படுற, அன்பு செலுத்த மாட்டீங்க. அதுவல்ல ஆவியின் கனியாகிய அன்பு. அது உலகம் தருகிற அன்பு. எல்லாம் நல்லா இருந்தா பேசுவோம், நல்லா இல்லையா பேச வேண்டாம். சண்டை போட்டியா பேச மாட்டேன், எனக்கு எதிராக செயல்பட்டியா அன்பு செலுத்த. அது உலகம் தருகிற அன்பு. அதில் ஆவியின் கனியாகிய அன்பு அது கிடையாது. ஆவியின் கனியாகிய அன்பு எப்பொழுதும் அன்பு இருக்கும், நிரந்தரமான அன்பு. சமாதானம், உலகத்தில் சமாதானம் இருக்குதா? எஸ் இருக்குது, ஆனா நிரந்தரமானதான்னு கேட்டா இல்லை. கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடிய சமாதானம். இன்னைக்கு அநேக அடிமைத்தனங்களுக்கு காரணம் என்ன? கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடிய சமாதானம். நிறைய பேர் சினிமா பார்க்குறாங்க, எதற்கு? ஒரு 3 மணி நேரம் கிடைக்கக்கூடிய சந்தோஷம். பார்த்து முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதே தான். நிறைய பேர் டூர் போகிறாங்க, எதுக்கு டூர் போகிறோம்? ஒரு 3 நாள் எப்படி இருக்கணும்? ஜாலியாக இருக்கணும்.
டூர் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அங்கதான் இருக்கணும். அப்போ இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், இந்த அன்பெல்லாம் உலகத்தினால் வரக்கூடியது, நிரந்தரமானது அல்ல. நிறைய பெண்கள் என்னை திட்டாதீங்க, பாஸ்டர் இப்போ தான் டூருக்கு போகணுன்னு என் கணவரை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு. போயிட்டு வாங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, உலகத்தினால் வரக்கூடிய சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல என்பதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு நீங்க இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா, அதை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷம். அப்போ ஆவியின் கனியாகி அன்பா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்பப்போ இருக்கும், அப்பப்போ போக கிடையாது. அது ஆவின் கனி கிடையாது. ஆவின் கனியாகி அன்பா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கும். அதுதான் ஆவின் கனி. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது வரக்கூடிய ஆவியின் கனி அன்பு ஒரு நாளும் மாறாது. ஏன்னா அது ஆவியின் கனி. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால், ஆவியானவருக்குள் இருப்பதினால் வரக்கூடிய ஆவியின் கனி இப்போ இருக்கும், அப்ப இருக்காதுன்னா அது உலகத்தினால் வரக்கூடிய அன்பு. ஆவியின் கனியாகிய சந்தோஷம் எப்பொழுது இருக்கும் நமக்குள், கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது இருக்கும், அப்போது இருக்காது. இல்லை, சூழ்நிலையை பொறுத்து மாறுகிறது அல்ல. சமாதானம், தேவன் தருகிற சமாதானம் எப்பொழுதும் இருக்கும். இப்ப இருக்கும், அப்ப இருக்காது, இந்த சூழ்நிலையில போயிடும். இல்லை, அதுவல்ல. அது சூழ்நிலைகளை பொறுத்து மாறுவது அல்ல. தேவன் தருகிற சமாதானம், தேவன் தருகிற சந்தோஷம். சூழ்நிலையை பொறுத்து வருகிற சந்தோஷம் டெம்பரரி, கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் தேவன் தருகிற சந்தோஷம் சூழ்நிலைகளுக்கு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது, அப்பாற்பட்டது. பவுலும் சீலாவும் இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுகிறார்கள். அதை விடவா நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலை மோசமா இருக்குது? யாரையாவது ஜெயிலில் போட்டாங்களா நேற்று நைட்டு? இல்லை இல்லை, நம்ம எல்லாரும் வீட்டில் தான் இருக்கிறோம். அப்போ அதை விட கொடுமையான சூழ்நிலையை பவுல் பார்த்துருக்கிறார் நாம் சந்திக்கிறதை விட. ஆனால் he chose to rejoice in the Lord. அதனால தான் தைரியமாக பிலிப்பியர்கள் எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுங்க.